எங்கள் அழுத்த காரணம் உள்ளங்கை நெல்லிக்கருமையில் உண்மையை தெள்ளத்தல்ல உண்மையை கூறணும் சுவாமி. உங்களை இன்று எதற்காக நான் அழைத்தேன் என்றால் பூமி குருட்சேத்திர பூமியில் இருந்து கொண்டு பூமியில இருந்து அத்தை பிள்ளைகளாகிய ராஜாக்களும் என்னை கோரி துதிக்கின்றார்கள். அங்கே அமர்களத்துக்கு சென்று நான் நடக்க வேண்டிய சில வேலைகள் எல்லாம் பார்க்கணும். அதை உங்களோட தெரிவித்து விட்டு விடைபெற்று செல்லதான் வந்தேன். நீங்க அப்பா போய் அடி வாங்கி வரீங்க, அடிக்காம விடாதீங்க. அப்பதான் ஓடுறீங்க அடிக்கலாம். அத்தை பிள்ளை அத்தை பிள்ளை அத்தை பிள்ளை அத்தை பிள்ளை அம்மா பிள்ளை வர்றேன். என்ன பண்ணுது? அத்தை பிள்ளை அத்தை பிள்ளை நாங்க வந்து முப்பது பேர் ஆசீர்வாதம் இருக்காதான் பொழுதுக்கு அத்தை பிள்ளை பொழுதுக்கு அத்தை பிள்ளை வர பிள்ளை சாமி எல்லாத்தும் மானிங்க அந்த யுவராஜாக்களை கையேற்றி கிடந்து அரவணை அடித்தீர்களா? அதை போல ஏதாவது சூட்டி செய்யுங்களா? தெரியாது. அதனால் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, இதுக்கு உண்மையை சொல்லுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்றேன். ரெடி ஆயிட்டாரு சங்கரன். நான் எதை எப்படி திட்டமிட்டு செய்யணும்னு நினைக்கிறேன், சின்ன ஒரு பேரு கெட்ட பேர் வரும். எப்படி நான் அமராவதி யுத்தத்தில் என் மீது சில பணி வந்தாலும் பரவாயில்ல ஏத்துக்கிறேன். அதை நீங்க தப்பான்னு நினைக்கிறீங்க, அது ஒரு பிரச்சனையே இல்லை. நாங்க ஏன் சொல்றேன்னா, உனக்கு இருந்தாலும் கூட நாங்க உங்க மனைவி இல்லையா? நாங்க அப்பா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது முடிக்க வேண்டும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. செல்லம் பரவாயில்ல ஒண்ணு ஐயா என்ன போயிட்டு போறேன் என்று இளைவிடாது ஐவராஜாக்களுக்கும்
அன்று நாள் தோன்றி இன்று நாள் வரை அத்தை பிள்ளை கேசுரம் ஓடுறீங்க. சரி, உங்களை நான் தடுக்க விரும்பவில்லை. சரி, உங்களை கட்டிக்குவாங்க. 8000 பட்டத்தை சொல்லுவாங்க. ஆமா. இருப்பினும் இடைவிழா இருப்பது பாமா ருக்மணி லட்சுமி சொல்லுவார்கள். ஆமா. இந்த மூவர்களுக்கும் எங்களுக்கென்று ஒரு நான் கேட்கிறேன், கோயித்துக் கொள்ள வேண்டாம். அதனால எங்களுக்கான விளக்கத்தை சொல்லிவிட்டு செல்லுங்க. போருங்க. அத்தைக்கு நான் சத்தியம் செஞ்சு கொடுத்தேன். சரி, அந்த 5 ராஜாக்களுக்கும் யாதோரும் தீங்கும் வராமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறியிருக்கிறேன். சரி, அதன்படி இன்று சமராகி யுத்த களத்திலே அவர்கள் இருக்கின்றார்கள். சரி, அவர்களுக்கு எந்தவித தீங்கும் ஏற்படாது இருக்க அவங்களை போய் நான் காக்க வேண்டும். நான் அங்க போறேன். நாங்க எங்க வார்த்தை சொன்ன கேட்க போறீங்க. ஐயா முடிக்க வேண்டும் என்று பேசி பாண்டவர்கள் அவசரம் பறிந்து பொறையும் சொல்லிருக்கீங்களே, எங்களை விட்டு படுவிதிகள் ஒன்றும் இல்லை. அநேகதான் இருந்தாலும் அத்தை பிள்ளைன்ற ஒரு இல்ல, எங்களை கொஞ்சம் கண் வச்சு பாருங்க. அடி மனமில்லை என்றுரைக்கும் கனமிகு ஐவரம்மை இக்கரத்தில் காக்க வேண்டி இஷ்டத்தை மனந்தாக்கே உடனதை கவர்ந்து பொங்கும் கடல் போல் வருகின்றானே. உங்க வார்த்தையை கேட்டு நான் இங்க இருந்துட்டா என்ன நடக்குன்னு நினைச்சா, நான் அன்னைக்கு என் அத்தைக்கு நான் 5 ராஜாக்களையும் என் உள்ளங்கை நெல்லிக்கணி போல கட்டி காக்க வேண்டும். உங்க பேச்சை கேட்டு நான் இங்க இருந்து சமர்கலம் போக இருந்தா சரி, அங்க ஏதாவது அசம்பாவம் நடந்து போனா நடந்துவிட்டு, ஏனால் கேணியில் இருக்கிற தண்ணி கொண்டு போன கதையா போடும். சரி, அதனால என்ன தடுக்காதீங்க. நான் அங்க சமராகிய போர்களுக்கு நான் போறேன், போய் அங்க சில வேலைகளை பார்க்கணும். நான் போறேன், என்ன தடுக்க விடை கொடுங்க. நீங்கள் சென்று உங்களுடைய அத்தை பிள்ளையாக முடியாத 5 ராஜாக்களை காத்து வர வேண்டும் ஆண்டவா. சென்று வருகின்றோம். போயிட்டு வரீங்களா? நல்ல முறை போயிட்டோங்க. இங்கே 2 பேர் இருக்கு, அங்கே 2 பேர் வேஷம் கட்டாங்க, அவங்கள்ட்ட இருக்கு. தரைய போட
நம்ம மனைவிடத்துல விடைபெற்றாச்சு. அந்த மைத்துனரை பார்க்க வேண்டும். அதனால நம்ம காத்திருப்போம். மைத்துனர் இருக்கிறதுக்கு நான் போய் வருவோம். எம்பெருமான் நாராயணன் அபரமாக குட்சத்தில் செல்ல அது வேளை அர்ஜுன சபைநாடு வருவதாங்க.